ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு சின்ன பூஜை இருந்தது. அதுக்காக ஆதிக்கிட்ட முன்னாடி நாளே காலையில் பூஜை இருக்கு சாமி, கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சுன்னு சொன்னது. அழகு மாதிரி அது எந்திரிச்சு 7 மணிக்கெல்லாம் உட்காந்துருந்தான். எப்பவுமே வந்துட்டு காலையில் சீக்கிரம் எந்திரிக்க சொன்னால் அழுவான். ஆனால் இன்னைக்குன்னு பார்த்துட்டு நல்லா ஜாலியாக எந்திரிச்சு உட்காந்துருந்தான். நான் வந்துட்டு பூஜைக்காக சக்கரை பொங்கலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டலும் தான் வந்து தாளிச்சிருந்தேன். ஸோ காலையில் சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்துட்டு சக்கரை பொங்கலையும் அதுக்கப்புறம் சுண்டலை வந்து தாளிச்சு எடுத்து வச்சுட்டு மற்ற வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அதை வந்து ரெடி பண்ணிட்டேன். என்ன பூஜை என்னங்கிறது அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். உங்களுக்கு சீக்கிரமாக வந்து நான் அதை ரிவீல் பண்ணுறேன். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு பருப்பு வாங்கினது வந்து கடையிலே மறந்து வச்சுட்டு வந்தாச்சு. முன்னாடி நாள் ஈவினிங் வாங்கிட்டு வந்தது தான். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சனால வாங்க முடியல. சரின்ட்டு வெறும் பச்சரிசி மட்டும் வச்சு பொங்கல் பண்ணிட்டேன். அதுவும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. பூஜை வேலையெல்லாம் முடிச்ச பின்னாடி மருதமலை போகணுங்கிற பிளான் தான். கிளம்பி போயாச்சு. காலையில் 10 மணிக்கெல்லாம் கோயில்கிட்ட போயிட்டோம். ஆனால் போனதுலேருந்து எங்களுக்கு முன்னாடி ஒரு 100 கார் வந்து லைனில் நின்றுட்டு இருந்தது. சரியான கூட்டம். எல்லா கூட்டத்தையும் தாண்டி போய் சாமியை பார்த்துட்டு வந்ததில் அவ்வளோ ஒரு திருப்தி, அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏதோ நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்ச மாதிரி மனசில் ஒரு அமைதி.